தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்பவே ஆவலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா மே 4த் எலக்ஷனுடைய ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதாவது ஏப்ரல் 23 எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பக்கம் இப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் டூர் வந்து போயிருக்காரு ஓய்வு எடுக்கிறதுக்காக. அதான் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நான் வந்து சாமி கிட்ட போய் வேண்டிக்கிட்டு வரேன் அப்படின்ற மாரி இளைய தளபதி விஜய் வருங்கால முதலமைச்சர், இப்போ முதலமைச்சராவே ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அ முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுவும் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போயிருக்காரு. அதுவும் நைட்டு 3 மணிக்கு போற டைம்ல கூட பொதுமக்கள் அவ்ளோ பெரிய வரவேற்பு. அந்த டைம்லலாம் அவ்வளோ பேர் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரவேற்பு இருந்திருக்கு. விஜயும் நம்ம தளபதி விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா, சாமிலாம் கும்பிட்டு அங்கேருந்து வெளிய வரும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய்லாம் காட்டிட்டு வெளிய வந்திருக்காரு. எப்படியாவது மே 4த் அன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். மறக்காம நீங்களும் வேண்டிக்கங்க. உங்களுக்கு தளபதி விஜய் முதலமைச்சர் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.